ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்க போறோம். ஓகேங்களா? தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது எது? தம் எண்ணங்களை நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட தாட்ஸ் என்ன, நம்மளோட கன்சல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு எது நம்மளுக்கு ஒரு டூலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி. தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய அல்லது அறிவிக்கக்கூடிய ஒரு கருவியா இருப்பது மொழி. தனக்கென தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழி எது? தனக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் இது இருக்கு அப்படின்னா அந்த மொழி என்ன அப்படின்னு சொல்றோம்? மூலமொழி அப்படின்னு சொல்றோம். தனக்கென தனி சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழி மூலமொழி. ஸோ தமிழ்னா தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு மற்ற மொழிகள் எல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அது மாடிஃபை ஆகி வேற லாங்குவேஜ் வருது. அப்ப தமிழ் ஒரு பேசிக் அந்த மாதிரி இருக்கு. அந்த மொழி அதுதான் மூலமொழி அப்படின்னு சொல்றது. இப்ப டாக்குமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து அடுத்த டாக்குமெண்ட் வேற ஒருத்தவங்களுக்கு மாத்திருப்பாங்க, அல்லது அடுத்து வேற ஒருத்தவங்களுக்கு மாத்திருப்பாங்க. அப்ப அந்த பேஸ் ஸ்டார்டிங்ல ஒரு பத்திரம் இருக்கும் இல்லையா, அதை மூலப்பத்திரம் சொல்லுவாங்க. தாய் பத்திரம் அல்லது மூலப்பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா அதுதான் பேஸ். அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொன்றா மாறி மாறி வந்ததுதான். ஸோ அந்த மாதிரி தனிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கக்கூடிய பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் இருக்கிற மொழி மூலமொழி அப்படின்னு சொல்லுவோம். மூலமொழியிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழியெல்லாம் கிளை மொழிகள். எது பேசிக்கா இருக்கோ அது மூலமொழி. அதுல இருந்து தனித்தனியா வர்றது எல்லாமே கிளை மொழிகள். திராவிட மொழிகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 23க்கும் மேற்பட்ட மொழிகள் திராவிட மொழிகள் இருக்கும். திராவிட மொழிகள் 23க்கு மேல இருக்கும். மொழிகளை எத்தனை வகைகளா பிரிக்கலாம்னா 3 வகைகளா பிரிக்கலாம். மொழிகளை 3 வகைகளா பிரிக்கலாம். உலக நாகரிகங்கள் அனைத்துக்கும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குவது இந்திய நாகரிகம். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நாகரிகங்களுக்கும் ஒரு தாயாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பது எது? இந்திய நாகரிகம். திராவிடம் என்னும் சொல்லை உருவாக்கியவர் குமரில பட்டார். இந்த கொஸ்டின் ஃப்ரீக்வெண்டா கேட்கிற கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில மாத்தி மாத்தி எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. குரூப் 4 இருக்கட்டும் 2 இருக்கட்டும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திராவிடம் என்னும் சொல்லை உருவாக்கியவர் குமரில பட்டார். இந்த கொஸ்டின் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸும் கூட. திராவிட சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கார்டுவெல். ஸோ இந்த இடத்துல தான் நீங்க மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. திராவிடம் அப்படின்னாலே டக்குனு குமரில பட்டர் நிறைய பேர் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்பவுமே டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஆன்சர் மைண்ட்ல வந்துடணும். ஓகேவா? ஆன்சரை பார்த்து இதான் ஆன்சருங்கிற மாதிரி வரக்கூடாது. ஒரு கொஸ்டினை நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்னாலே அப்பவே உங்களுக்கு ஆன்சர் மைண்ட்ல வந்துடணும். அதனாலதான் ஆப்ஷன்ஸ் கொடுக்காம கொஸ்டின் அண்ட் ஆன்சரா கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஆப்ஷன் கொடுத்து அப்படியே அதை வச்சு பழகுனீங்க அப்படின்னா இப்ப இந்த திராவிடம் என்னும் சொல்லை உருவாக்கியவர் குமரிலப்பட்டார். ஓகே, செகண்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வருதுன்னு வைங்க. திராவிட சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல குமரிலப்பட்டர்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன செய்வோம் நிறைய பேரு எடுத்தோடனே ஓகே திராவிடம் குமரிலப்பட்டார், ஓகே டக்குன்னு அந்த ஆப்ஷன் அடிச்சு விட்டுருங்க. ஆனா என்ன ஆயிருக்கும், அவங்க கேட்டது திராவிட சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் சிமிலரா, அதாவது இந்த கொஸ்டினுக்கு சிமிலரா இருக்கக்கூடிய வேற அதாவது இதுக்குரிய ஆன்சர் அல்லாத ஆன்சரை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. ஏல நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு பார்த்தோன்னே சரி திராவிடம் ஓகே குமரிலப்பட்டார்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது பண்ணி விட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன், எப்பவுமே அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு ஆன்சர் மைண்ட்ல வந்துடணும். அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் அவங்க ஆப்ஷன்ல இருக்கான்னு நீங்க பார்த்துட்டு அது எந்த இதுல இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா தான் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருந்திருக்கும், நீங்க படிச்ச கொஸ்டினாக தான் இருந்திருக்கும், வந்திருக்கும் அதே கொஸ்டின் வந்திருக்கும், ஆனா நீங்க தப்பா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால மார்க் லூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு கொஸ்டின் அப்படின்னா எப்பவுமே ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு இதுதான் இதை மீனிங், இதுக்குரிய கொஸ்டின் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது பாருங்க. டக்குன்னு இந்த ஒரு வேர்டு 2 வேர்டை பார்த்துட்டு அவசரத்துல ஆன்சரை நீங்களா டிசிஷன் வந்துடாதீங்க. திராவிடம் என்னும் சொல்லை உருவாக்கியவர் குமரிலப்பட்டார். திராவிட சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கார்டுவெல். மிக பழமையான நூல் தொல்காப்பியம். மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இப்ப ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையான மொழி மூலமொழின்னு பார்த்தோம். இங்கேயும் அதை தான் கொடுத்திருக்காங்க. பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையானது தனக்கென தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாக உள்ள மொழி மூலமொழின்னு கொடுத்துருக்காங்க. இங்க எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்துருக்காங்க, தனக்கென தனி சிறப்பும் இருக்கும் அப்படின்னு. இங்கே ஜென்ரலா பல மொழிகள் தோன்றி வளர்றதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய மொழி நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மூலமொழின்னு சொல்றோம். கல்வியில் பெரியவர் என அழைக்கப்படுபவர் யாரு? கம்பர். கல்வியில் பெரியவர் என அழைக்கப்படுவர் யாரு?
கம்பர். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர். ஆக்சுவலா அது தேரெழுந்தூர். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர். நீங்களா என்பதன் பொருள் இடைவிடாது. நீங்களா என்பதன் பொருள் இடைவிடாது. அழகிலா என்பதன் பொருள் அளவற்ற. அழகிலா என்பதன் பொருள் அளவற்ற. அன்னவர் என்பதன் பொருள் அத்தகைய இறைவன். அன்னவர் என்பதனுடைய பொருள் அத்தகைய இறைவன். நிலை பெறுதல் என்பதன் பொருள் காத்தல். நிலை பெறுதல் அப்படிங்கிறது காத்தல். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? 6 காண்டங்களை கொண்டுள்ளது. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? 6 காண்டங்களை கொண்டுள்ளது. ஆயுதமாகிய சார்பெழுத்து இடமாக கொண்டுள்ளது தலையை. ஆயுதமாகிய சார்பெழுத்து எதை இடமாக கொண்டுள்ளது? தலையை இடமாக கொண்டுள்ளது. வல்லின எழுத்துக்கள் 6 எளிதில் பிறக்கின்றனர். மார்பு. வல்லின எழுத்துக்கள் மார்புல பிறகு. மெல்லின எழுத்துக்கள் மூக்கில் பிறகு. வல்லின எழுத்துக்கள் மார்பில் பிறக்குது. மெல்லின எழுத்துக்கள் மூக்கில் பிறக்குது. 12 உயிரெழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் 6 எதில் பிறகுனா கழுத்தில். 12 உயிரெழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் எங்க பிறக்குது? கழுத்தில். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அளபடை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். எதை சார்பெழுத்துக்கள் சொல்றோம்? முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிடலாம். தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது மொழி. தனக்கென தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழி மூலமொழி. மூலமொழியிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகள் கிளை மொழிகள். திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 23க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. மொழிகளை எத்தனை வகைகளாக பிரிப்பர்? 3 வகைகளாக. உலக நாகரிகங்கள் அனைத்துக்கும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குவது இந்திய நாகரிகம். திராவிடம் என்னும் சொல்லை உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். திராவிட சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கார்டுவெல். மிக பழமையான நூல் தொல்காப்பியம். மொழிகள் பல தோன்றி வளர அடிப்படையான மொழி மூலமொழி. கல்வியில் பெரியர் என அழைக்கப்படுபவர் கம்பர். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர். நீங்களா என்பதன் பொருள் இடைவிடாது. அழகிலா என்பதன் பொருள் அளவற்ற. அன்னவர் என்பதன் பொருள் அத்தகைய இறைவன். நிலை பெறுத்தல் என்பதன் பொருள் காத்தல். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? 6 காண்டங்களை கொண்டுள்ளது. ஆயுதமாகிய சார்பெழுத்தை இடமாக கொண்டுள்ளது தலையை. வல்லின எழுத்துக்கள் 6 எதில் பிறக்கின்றன? மார்பு. மெல்லின எழுத்துக்கள் 6 எதில் பிறக்கின்றது? மூக்கில். 12 உயிரெழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் 6 எதில் பிறக்கிறது? கழுத்தில். 12 உயிரெழுத்துக்களும் கழுத்துல தான் பிறக்குது. இடையின எழுத்துக்களும் கழுத்தில் பிறகு. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அளபடை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. Thank you.